நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம், ஆங்கிலத்தில் மெர்க்குரின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும் இடத்தை பொறுத்து, அது அமையும் கட்டங்களை பொறுத்து அவனுடைய வாழ்வில் அவனுடைய கலை நயம் மிகுந்த அவனுடைய எண்ணங்கள், அது மட்டும் இல்லாமல் கலையுலகில் அவன் நன்றாக ஒரு உச்சக்கட்டத்தை அடைவதும், கல்வி கேள்விகளில் உச்சக்கட்டத்தை அடைவதும் எதனால்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்போ அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். புதன் சொல்லக்கூடிய கிரகம் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க, அதாவது டார்க் கிரீன், கரும்பச்சை. அந்த நிறம்தான் மனிதனுக்கு கல்வி கேள்வி மற்றும் ஞானம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே அந்த புதனுடைய அமைப்புகள் வேணும். புதன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் கன்னி என்று சொல்லக்கூடிய ராசியில் அமைந்திருந்தால் அது ஆட்சி என்று சொல்வார்கள். எவனொருவனுக்கு புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் கன்னி ராசியில் கட்டத்தில் அமைந்து அது தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறதோ அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு கலையில் பெரிய ஒரு உச்ச நிலைமைக்கு போக முடியும். அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி, நாடகத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்ம படிப்பு சம்மந்தப்பட்ட கல்வி, அப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க, வாத்தியார். இது இல்லாமல் உணவுத்துறை மெயினாக அடுத்தது உணவுத்துறை, அதாவது இந்த ஹோட்டல்ஸ். ஒருத்தனுக்கு சமையல் நன்றாக வருகிறது என்றால் கண்டிப்பாக அவனுக்கு புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அவன் ஜாதகத்தில் நன்றாக இருந்தே தீர வேண்டும். அப்பொழுது தான் அவனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்களே, குத்துமதிப்பு அப்படி உப்பு காரத்தை அள்ளி போடுறாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க, எப்படின்னு தெரியாது, அளவு அங்கே பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன காரணம்? அவனை இயக்குவது அந்த மெர்க்குரி, புதன் சொல்லக்கூடிய கிரகம். அப்போ அந்த புதன் என்ன செய்யணும்? புதன் நன்றாக இருக்கணும். நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ புதனுடைய நிறம் பச்சை, அவனுடைய தானியம் பச்சை பயிறு என்று சொல்லக்கூடிய கிரீன் கிராம் ஆங்கிலத்தில். அந்த பச்சை பயிறு மேலே பச்சை தோலோடு சாப்பிட்றோம், அது ஊற வச்சு பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமையில், அல்லது சமைச்சு சாப்பிடுங்க. பச்சை பயிரை நாம் குதிரைகளுக்கு தானமாக கொடுத்தாலும் நாம் புதனுடைய ஆதிக்கத்தை நாம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற நாம் உடை மற்றும் மரகதக்கல் என்று சொல்லக்கூடிய பச்சை நிறக்கல் நாம் ஆண்களாக இருந்தால் வலது கையில், பெண்களாக இருந்தால் இடது கையில், சுண்டு விரலில் நாம் அதை நாம் அணிந்தோமானால் புதனுடைய ஆதிக்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ புதன் நல்ல இடத்துல இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறது? நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறது, சண்டைக்காரங்காலிலே விழுந்துரு, சாட்சிக்காரங்காலில் விழுக வேண்டிய அவசியம் இல்லை. யார் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லையோ அந்த கிரகத்துடைய காரகத்தை, அதுக்கு உண்டான தானியங்களை, இல்லை அதனுடைய நிறத்தை, இல்லை அதனுடைய அந்த கிரகத்துக்கு உண்டான சில நவரத்தினங்களை, அதுக்குண்டான சில ஆலயங்களுக்கு சென்று நாம் தரிசனம் செய்வதனால் கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு வேலை செய்யும். ஆட்சி உச்சம் பெற்றால் மட்டும் பத்தாதுங்க, அது சில வேறு கிரகங்களுடைய பார்வை வேறு இருக்குது. அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இப்போது எல்லா கிரகங்களும் நமக்கு நல்ல நன்மை அளிக்குமா? கண்டிப்பாக அளிக்கும். நவகிரக நாயகர்கள் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க.
இருந்தாலும் நமக்கு எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சி எதிரியிடம் நாம் என்ன செய்யணும், சரண்டர் ஆயிடணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பெற முடியும். எதிர்த்து நின்று போராடுறதுங்கிறது அது ஒரு விதமான ஒரு சாதுரியம். அது எல்லாருக்கும் வராது. அது அவங்களுடைய ஜாதகத்தில் அமைக்கக்கூடிய லக்னம் மற்றும் அந்த சூரியன் செவ்வாய் அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் சொல்கிறது பொதுவாகவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம இறங்கி போவோமே. குனிந்து போனால் தப்பில்லையே, விட்டு கொடுத்தால் தப்பில்லை, விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புதன் என்று சொல்லக்கூடிய அந்த காரகத்துவத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அதிகமாக நான் சொன்ன இந்த வழியை நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்போது கலைத்துறைக்கு முக்கியமாக வேண்டுங்கிறது செய்யக்கூடிய கிரகம் எதுன்னா மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதனும் வீனஸ்ன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். இது ரெண்டும் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் கலைத்துறையில் மிகவும் பிரபல்யமாகலாம். அது நீங்கள் நடிப்பானாலும் சரி, திரைக்கு பின்னால் இருந்தாலும் சரி, இல்லை இசை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரு இயக்கம் ஏதோ ஒன்று. இப்போ ஒரு திரைப்படம் தயார் பண்ணுறதுக்கு எத்தனையோ அது அம்சங்கள் இருக்குல்ல. ஒன்லி கேமரா மட்டும் சொல்ல முடியாது, ஒன்லி இசை மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய சவுண்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அப்புறம் எடிட்டிங் இருக்குது, எத்தனையோ இருக்குது. எல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை ஒரு வேலையில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதன் நல்ல இடத்துல இருக்கணும். இருந்தால் தான் இந்த துறைக்கு உள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அப்போது புதனுடைய தலமான திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் உடனுரை பிரம்ம வித்யாம்பாள் அவர்களை வழிபாடு செய்து அங்கிருக்கும் புதன் சன்னதி நீங்கள் 21 முறை சுற்றி 21 நெய்தீபம் ஏற்றி அங்கிருக்கும் 3 குளத்தில் குளித்துவிட்டு அங்கிருக்கும் அக்ஷயவடம், அதாவது அங்கிருக்கும் ஆலமரத்திற்கு அடியில் சென்று உன்னுடைய பித்திருக்களுக்கு உண்டான சிலவற்றை நீங்கள் இது செய்துவிட்டு நீங்கள் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே சென்று மேற்கு வாசல் வழியாக வெளியே வந்தீர்களானால் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக இந்த மாதிரி துறையில், அதாவது கலைத்துறையில் இல்லை உணவுத்துறையில், அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த துறையும், இது மூணுக்கு உண்டான அதிபதி புதன் தான். அப்போது ரெண்டாவது நல்லா அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நல்லா முகமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சாயலாக இருக்கணும், மூஞ்சியெல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது மூக்கு மொழியுமா லட்சணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, என்னுடைய தோல்லாம் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கணும், சப்பாத்தி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா. இதுக்கெல்லாம் காரகத்துவம் யார்? புதன் தான். ஆகவே புதனை நீங்கள் பிடிச்சிக்கங்க. நான் சொன்ன திருவெண்காடு கோவிலுக்கு சென்று புதன்கிழமை சென்று வாங்க. இன்னொரு இடம் கூட இருக்குது புதனுக்கு டைரெக்டாக அதனுடைய கதிர்வீச்சு வரக்கூடிய இடம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு பக்கத்திலேயே செம்மக்கல்னு ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆதி சொக்கநாதர் கோவிலுக்கு, அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கும் அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் மீது புதனுடைய கதிர்வீச்சு அதிகமாக புதன்கிழமை காலையில் புதன் குறையில் சேர்கிறது. நீங்கள் அந்த கோயிலில் போய் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு புதனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். புதன் நல்லா இருந்தாலும் கும்பிடுங்க, நல்லா இல்லைனாலும் கும்பிடுங்க. நான் சொல்கிற விதம் அதுதான். எல்லோரும் சரிசமம் தான். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காமல் நாம் அள்ளி கொடுக்குறோம் தர்மத்தை. அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற செயல்களும் அப்படித்தான். அதே போல் நம்ம இறைநிலை அந்த நவகிரகங்களையும் நாம் எதிரி யார், நல்லவன் யார், கெட்டவன் யார் என்று பாராமல், பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரி நாம் அனைவரையும் வழிபாடு செய்தோம்னால் கண்டிப்பாக நமக்கு தேவையானவற்றை தேவையான தருணத்தில் சரியான டைம், ரைட் டைம் ஹெல்ப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்து உங்களின் வாழ்க்கை தன்மையை உயர்த்துவார்கள். ஆகவே புதனை நாம் வழிபட்டால் சொல்லுவாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது மையன். அவ்வளோ ஒரு ஆஸ்பீஷியஸ், அது அவ்வளோ ஒரு மங்களகரமான நாளாம். மங்களமான நாளே செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவாங்க. மங்கள் வாரம்பாங்க ஹிந்தியில். தமிழில் செவ்வாய் வருவாய் இல்லை, நிறைய பேர் செவ்வாய் வருவாய்ங்க, வருவாய் இல்லை வருவாய். செவ்வாய்க்கிழமை செஞ்சால் வருவாய் தான், வருவாய் கிடையவே கிடையாதுங்க. அது தவறாக நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிறது என்ன, பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது மகாலட்சுமி மாதிரி. இப்போ அதையும் மீறி புதன் கிடச்சிருக்குன்னா அப்போ புதனை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அப்போ அதிகமாக நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தினீங்கன்னா புதன்
உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே புதன்கிழமை என்று அல்லது அமாவாசை என்று வழிபாடு செய்து பரிபூர்ணமான புதனுடைய ஆதிக்கத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாய்ராம்.